10 நிமிஷத்துல பின்னும் நம்மளுடைய அப்படியே ரீவைண்ட் பண்ற மாதிரி அற்புதமா எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார், தெரியுதான்னு பாருங்க சார். தெரியுது சார், தெரியுது சார். பாக்கிறேன் சார். தேங்க்யூ பாக்கிறேன் சார். தேங்க்யூ பாக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, சார் சொன்ன விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மோட்டிவேஷன் பணம் தான். பணத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நண்பர்களே. ஆனா நண்பர்களே பாருங்க, பணத்தினுடைய மதிப்பு தெரியணும்னா ஒரே ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பணத்தின் மதிப்பு தெரியணும்னா கடன் கேட்டு பாருங்கள். இவ்வளவுதான், ஒரே வேர்ல்டு, முடிஞ்சு போச்சு நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். சொந்தக்காரராக இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அந்த டைத்துல நீங்க நம்மளுக்கு ஒரு பணத்துடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும் நண்பர்கள். அப்படிப்பட்ட அந்த பணத்தை எளிமையா, நேர்மையா, பிறரின் ஆசீர்வாதத்துடன் ஆசீர்வதிக்கப்பட்ட பணமா சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற பற்றிய விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சம் நம்ம அனைவரையும் இன்னைக்கு ஒன்னா இணைச்சிருக்கு நண்பர்களே. உண்மையிலே சொல்றேன் நண்பர்களே, இது பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு தான். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டம் தான் நண்பர்களே. எவ்வளவோ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்போம் தெய்வத்திட்ட. என்ன ஆண்டவா, நான் என்ன யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு நீங்க அழுதுருப்பீங்க நண்பர்களே. நானும் அழுதுருக்கேன், எல்லாரும் அழுதுருப்போம். ஆனா அப்ப நல்லா பாருங்க நண்பர்களே, ஒரு விஷயத்த ஒரு தெய்வம் கொடுக்குன்னா எவ்வளவு டெஸ்ட் பண்ணி கொடுக்கும், இதுக்கு அவர் தகுதியான ஆளா. அப்போ நண்பர்களே பாருங்க, நம்ம ஒவ்வொரு இங்க வாழ போகுது. அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குங்கிறத பாத்துக்கோங்க. சோ அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. நம்மளுடைய தாரக மந்திரமே பாத்தீங்கன்னா, உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். என்ன சார் உதவி அப்படின்னா நண்பர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ புலவர் திருவள்ளுவர் இந்த உதவியை பத்தி அற்புதமா ஒரு செய்யுள்ல, ஒரு குறள்ல சொல்லி இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நண்பர்களே. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நண்பர்களை பாருங்க, முகந்தெரியாத ஒரு நபருக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி, ஒரு நபர் முகந்தெரியாத ஒரு நபருக்கு உதவி செய்யறாருன்னு வச்சுங்க, அவருக்கு இந்த வையகத்தையும் பூமியும் வானத்தையும் கொடுத்தா கூட, வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தா கூட ஈடாகாதுங்கப்பல. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இங்க நண்பர்களே உதவி சிறுசா பெருசாங்கிறது முக்கியமே இல்ல. உதவி மனசார எந்த நேரத்துல அவருக்கு உதவிங்கிறது என்ன நண்பர்களே, எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடியதுதான் உதவி. நம்ம அவங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான உதவி. நண்பர்களே நல்லா பாருங்க, இதுவே வையகமும் வானகமும் சின்ன ஒரு முகந்தெரியாத ஒரு நபருக்கு செய்யக்கூடிய உதவியில நம்மளுக்கு கிடைக்கும்னா நண்பர்களே, ஆஃப்டர் ஆல் மனிதனால் உருவாக்கப்பட்ட பணம், இந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்தால கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதவி இங்க சிறுசா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல நண்பர்களே. இங்க பணம் பெரிதாக தேவையில்லை, உங்க மனம் பெரிதாக இருந்தால் போதும். அதுக்கும் அற்புதமா ஒரு குறளை வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மாலை பெரிது. ஞானம்னா என்னங்க, உலகத்தை விட பெருசுங்கப்பல செய்த உதவி. அப்ப அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த உதவி கொடுத்து திட்டத்தை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு பிபிஎஸ் பாலமா இருந்துதான் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது நண்பர்களே. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள தூக்கி போடலாம். பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க அற்புதமா, 1000 ரூபாய் ஒரு முறை நீங்க உதவி பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, 1000 ரூபாய் முகம் தெரியாத நபருங்கிறது யாருன்னா, நம்ம பிபிஎஸ் குடும்பத்துல உங்களுக்கு முன்னக்கூட்டி சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த நபர்ல ஒரு நபருக்கு நீங்க உதவி பண்ண போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, பி யுவர் ஓன் பாஸ். என்னையாது நமக்கு நாமே பாஸ் அப்படின்னு நீங்க என்னடா 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், நம்மள பாஸ்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு வேர்டு நம்மளுக்கு தோணுதுல நண்பர்களே. இதுக்குள்ள விளக்கத்தை நான் பின்னாடி. சூப்பர், ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட், இப்ப 1000 ரூபாய் உதவின்னு சொல்லியாச்சு, உதவியுடைய பவரையும் சொல்லியாச்சு. அப்ப நம்ம எல்லாருமே ரெடிங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல மனசு இருக்க போய் தான் இங்கே பிரபஞ்சம் உட்கார வச்சிருக்கு. அப்போ சார் 1000 ரூபாய் நான் கொடுக்க ரெடி சார், எந்த கம்பெனிக்கு சார் அனுப்பணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு சார் அனுப்பணும்? ஏன்னா நம்ம அப்படித்தானே பழக்கப்பட்டிருக்கோம் நண்பர்களே. பாருங்க இங்க அதுலயும் ஒரு வித்தியாசம், புதுமை. இது கம்பெனி கிடையாது நண்பர்கள், இங்க ஓனர் கிடையாது, ஆபீஸும் கிடையாது.
இங்க சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க சார்? எத்தனை கம்பெனி நாங்க பார்த்திருக்கோம் சார். எல்லாத்துலயும் இந்த சர்வீஸ் சார்ஜ் அட்மின் சார்ஜ் போட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிருவாங்களா சார்? கடைசியில நாங்க அதே இடத்துல தான் நிற்போம் சார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது நண்பர்களே. ஏன்னா இங்க கம்பெனி கிடையாது, இங்க பொதுநல நோக்கோட ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் நண்பர்கள். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது. சூப்பர். அப்ப 100% டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நண்பர்களே இங்க பாருங்க, வெளிப்படைத்தன்மையா நம்ம ப்ராஜெக்ட்ல அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்ட்ல இப்படி பண்ணா தான் இந்த வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு டெய்லி காலையில 4:30 இருந்து 6 மணி வரை உங்களுக்கு தெளிவா நம்ம திட்டம் எப்படி செயல்படுகிறது, டெய்லி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கு, எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்னுடைய சார் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய வருமானத்தையும் நீங்க டிரான்ஸ்பரன்சியா நீங்க பார்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். அடுத்து பாருங்க நண்பர்களே, 100% சிஸ்டம் ஒர்க். என்ன சார் சிஸ்டம் ஒர்க்? எஸ் நண்பர்களே, இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் தான் நம்மளை இயக்குது. அதுதான் நான் சொன்னேன், பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் பாலமா இருந்து நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்குன்னு சொல்றேன். அப்ப அந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் உருவாக்குன வெப்சைட் தான் நமக்கு 100% சிஸ்டம் ஒர்க்கா நம்மளுக்கு டிவைட் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பணத்தை நம்மளுக்கு கொடுக்குது நண்பர்கள். ரைட். அடுத்து பாருங்க, 100% பேமெண்ட் B2B மெத்தட். அப்படின்னா என்னன்னா நண்பர்களே, மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இது திட்டம். P2Pனா நமக்கு நாமே திட்டம், அவ்வளவுதான். அப்ப இதுலயே ஒரே வேர்ட்ல புரிஞ்சிருப்பீங்க. அப்ப பணம் இங்க நிறுவனங்கிறது எதுவும் கிடையாது, அது உள்ள எந்த பணமும் டிராவல் ஆகல அப்படிங்கிறது மைண்ட் செட் உங்களுக்கு ஆயிரும். சூப்பர் நண்பர்களே. ரைட். இப்போ ஒரு ட்ரைலர், ஒரு படத்தை நம்ம மெயின் பிக்சர் பாக்குறதுக்கு முன்னகுட்டியே 10-20 நாள் உங்களுக்கு ட்ரைலர் வரும் இல்லையா, இங்க அதே மாதிரி நம்மளுடைய திட்டத்தினுடைய மெயின் சாராம்சத்தை உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே. நீங்க எத்தனையோ இதே, அதாவது நண்பர்களே பாருங்க, இந்த உதவி கொடுத்து உதவி பெறும் திட்டம் ஒன்னும் பெரிய புதுசு கிடையாது, புதுமை கிடையாது. ஆனால் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் வடிவமைக்கப்பட்ட விதம் புதுசு. நீங்க இப்பதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய அனுபவம் உள்ளவங்க தான், எல்லாரும் அனுபவப்பட்டவங்க தான். அப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நண்பர்கள் இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு முறை 1000 ரூபாய் கொடுக்கும் போது உங்களுக்கு 153 மடங்கு படிப்படியாக 1,53,000 வரை கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும் நண்பர்களே? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மக்கள் டு மக்கள். அப்ப என்னங்க, கிரவுட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஒன்று கூடி இணைந்தாதான் இங்க வெற்றிங்கிறத விரைவாக ஒவ்வொருத்தரும் இங்க அடைய முடியும். வெற்றினா என்ன நண்பர்களே? பணம் தான் நம்மளுக்கு வெற்றி. அப்ப அதை அடையிறது படிப்படியாக நம்மளுக்கு 1,53,000 ரூபாய் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மைண்ட்ல பதிவு பண்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் நண்பர்களே. நல்லா பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் கொடுங்க, 1,53,000 படிப்படியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நண்பர்களே பாருங்க, நீங்க ஒரு பிக்சட் டெபாசிட்ல ஒரு 1,00,000 ரூபாய் போடுறீங்கன்னு வைங்க நண்பர்களே, பேங்க்ல உங்களுக்கு எத்தனை வருஷத்துல அது டபுள் ஆகும் அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணுங்க. ஒரு 6-7 வருஷம் ஆகும் நண்பர்களே. சூப்பர். ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், இங்க நீங்க பொறுமையா இருங்க. சார் வாய்ஸ் வரல சார். சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குது சார். கேக்குதா? ஓகே நண்பர்களே, தெளிவா இருக்குல்ல சார்? ஓகே நண்பர்களே, இங்க பாருங்க, 4 லெவல்ல இங்க நமக்கு வருமானம் கொடுக்குற மாதிரி இந்த 1,53,000 4 லெவல்ல நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். அடுத்தது பாருங்க, 3 முறை உதவி, பல லட்சம் வருமானம். 3 முறை நீங்க உதவி பண்ணா போதும் நண்பர்களே, பல லட்சங்கள் வருமானத்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் இப்ப சொல்ல போறேன். அது பாத்தீங்கன்னா இந்த 3 முறை கூட நீங்க உதவியே பண்ண வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? எஸ், அந்த சர்ப்ரைஸ் அடுத்தது இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் பாருங்க நண்பர்களே, ரீபர்த் ஐடி. ரீபர்த்னா ஒண்ணும் இல்ல நண்பர்கள், நீங்க எப்படி முதல் முறையாக 1000 ரூபாய் நீங்க உதவி பண்ணி உள்ள வந்தீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சிஸ்டம் 4 லெவல்ல உங்களுக்கு 8 முறை ரீபர்த் ஐடியை கொடுக்க போகுது. நீங்க கையில இருந்து எதுவும் கொடுக்க போறது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி அடுத்து நான் சொல்றேன். ரைட். 8 முறை மட்டும்தானா? இல்ல நண்பர்களே, 8 மடங்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. என்ன சார் சொல்றீங்க? ரீபர்த் எல்லா இதுலயும் ஒரு தடவை வந்தா 8 அதோட நின்றுமா சார்? எஸ், அதுதான் புதுமை. அடுத்து பாருங்க நண்பர்களே, இதுதான் உயிர் ஓட்டம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல உயிர் ஓட்டமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம், நேரடி வருமானம். அப்படின்னா என்ன நண்பர்களே? பாருங்க, இந்த 4 லெவல்ல உங்களுக்கு ஒரு நபரை இவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராஜெக்டா இருக்கா சார்,
இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சா சார்? எந்த இடத்துல பயணம் பண்ணா ஜெயிக்கணும்னு தெரியாம நான் இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டேன் சார், கரெக்டான ரூட்டை பிடிச்சிட்டேன் சார் இப்போ அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா நண்பர்களே, அற்புதமான இந்த வாய்ப்பை ஒரு நபருக்கு நீங்க அறிமுகப்படுத்தினாலே 12,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. என்ன சார் சொல்றீங்க? 1000 ரூபாய் உதவி பண்றேன், 12,500 ரூபாய் ஒரு நபரால கிடைக்குமா? இன்னும் ஆச்சரியம் தொடர்கிறது நண்பர்களே. வெறும் 12,000 மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா 8 ரீபா தேடி வரும்னு, அதே மாதிரி நீங்க அறிமுகப்படுத்த நண்பருக்கும் 8 ரீபா தேடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருமா வராதா? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். என்ன சார் சொல்றீங்க? எஸ், அதுக்குள்ள விஷயத்தை அடுத்து பார்ப்போம். அப்ப நண்பர்களே, இப்படி சிறப்பம்சம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் நண்பர்களே, எந்த விஷயத்திலையும் நம்ம சக்சஸ் பண்ணணும்னா ஒரு 4 விஷயம் கம்பல்சரியா இருக்கணும் நண்பர்களே. அது என்னங்க பார்ப்போம். ஒண்ணு, எதை எடுக்கமோ அதன் மேல முழு நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு நாள் பட்டதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதே மாதிரிதான் இதுவும் இருக்குமோ, இதே மாதிரிதான் அதுவும் இருக்குமோ, இது ஒரு 2 மாசம் போட்டுமே, இது ஒரு 4 மாசம் போட்டுமே, வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் நண்பர்களே. நேரம் உயிர் போன்றது, பொன் போன்றது கிடையாது, உயிர் போன்றது. போனா வராதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப பாருங்க, முழு நம்பிக்கை இருக்கணும், அது ஆட்டோமேட்டிக்கா வரும் நண்பர்களே. நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு இந்த முழு நம்பிக்கை 100% வரும். அடுத்தது நிதானம் 100% வரும். அடுத்து பொறுமை 200% உங்களுக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர் முயற்சி. அது எதுக்காக இந்த தொடர் முயற்சிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த 4 இருந்தா நண்பர்களே, விஸ்வரூப வெற்றிங்கிறது நம்மளை தேடி வந்தே தீரும் நண்பர்களே. இது நார்மலா எந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணாலும் இதுதான். ஆனா நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல அடிஷனலா ஒரு இதை பிரபஞ்சம் நமக்கு எதிர்பார்க்குது. என்ன அப்படின்னா நண்பர்களே, உதவும் மனப்பான்மை. இதுதான் நண்பர்களே, இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இந்த உதவும் மனப்பான்மையை வச்சுதான் நம்மளுக்கு 1,53,000 ரூபாவை இந்த பிரபஞ்சம் இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் பாலமா இருந்து வாங்கி கொடுக்க போகுது. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க மனசு இங்க இருக்கட்டும் நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், பொழுதை பொண்ணாக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம், பொழுது போக்குறதுக்காக வரல நண்பர்களே. நம்ம வாழ்க்கைய எந்த செகண்ட்ல மாறுங்கிறது அந்த பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணணும். இதுவே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமா இருக்கலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை மாத்தின தருணம் இந்த இடம். அதனால நான் சொல்றேன் நண்பர்களே, உங்களில் என்ன ஏதாவது தன்னை போல் பிறனை நினைப்பாங்க, என்ன மாதிரி நினைச்சு உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்றேன். என் மனசுல என்ன இருக்கோ அதுதான் உங்க மனசுல இருக்குங்கிற நம்பிக்கையில நான் இதை ஷேர் பண்றேன் நண்பர்களே. கவனமா கேளுங்க. ரைட், சூப்பர் சார். 1000 ரூபாய் நான் உதவி பண்ணேன் சார். சூப்பர். அப்போ 1000 ரூபாய் உதவி பண்ணதுக்கு நம்முடைய ப்ராஜெக்ட் பேர் என்னங்க? உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். அப்ப உதவி பண்ணிட்டீங்க இல்லையா? அப்ப உதவி பெறணும்ல. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை நிதானம் இங்க முக்கியம் நண்பர்களே. பாருங்க, இங்க சீனியாரிட்டி பிரகாரம் மக்கள் சக்தி இணையறத பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக்ஸட் டெபாசிட் 1 லட்சம் ரூபாய் எத்தனை வருஷம் வருங்கிறத பாத்துக்கோங்க. இங்க எவ்வளவு குயிக்கா வருதுங்கிறத பாருங்க. சூப்பர். அப்போ 1000 ரூபாய் நீங்க கொடுத்ததுனால நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் 2 நண்பர்கள்ட்ட இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு வரும். அது எப்படி வரும்னா நண்பர்களே, இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல பண்ணியிருக்கோம். இதுவும் கம்பாரிசன் பண்ணி பாத்துக்கோங்க. சிங்கிள் என்ட்ரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர், 2000 மொத்தமா வராது, ஒரு 1000 ஒரு நபர்கிட்ட இருந்து வரும். வந்த உடனே நண்பர்களே, இது யாருடைய பணம்? நமக்கு பிறருக்கு கொடுப்பதற்காக அனுப்பிய பணம். அப்ப நம்மளுக்கு எதுவும் ப்ராஃபிட் இல்லையா சார்? இருக்கு. நம்ம மனசார பிறருக்கு உதவி பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள அந்த கிஃப்ட கொடுத்தே தீருங்கிறதுக்கு தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். அப்ப பாருங்க நண்பர்களே, அப்போ ஒரு 1000 வரும்போது அங்க நீங்க நம்ம வெப்சைட் சொன்ன பாத்தீங்களா, அந்த வெப்சைட்ல போயிட்டு அங்க சென்ட் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அங்க 750 ரூபாய் ஒரு நபருக்கு அங்க அனுப்பணும். அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அடுத்தவங்க பணம். அப்ப இமிடியேட்டா நம்ம அதை பண்ணிடுவோம். பண்ண உடனே மீதி 250 ரூபாய் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த முதல் கிஃப்ட். அடுத்த அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துல இன்னொரு நண்பர் 1000 ரூபாய் உங்களுக்கு அனுப்புவாரு. அங்கேயும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க 750 ரூபாய் பண்ணிடுவீங்க, அங்கேயும் ஒரு 250 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப பாருங்க நண்பர்களே, 500 ரூபாய். நண்பர்களே பாருங்க, நான் என்ன சொன்னேன் இப்ப கம்பேர் பண்ணுங்க. முதல் லெவல்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மனசார உதவி பண்ண 50% உங்களுக்கு வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய விஷயம், யோசனை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட இந்த ப்ராஜெக்ட ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து பாருங்க, நீங்க மனசார 1500 ரூபாய் பண்ணீங்க இல்லையா? அடுத்து என்னங்க? உதவி பெறணும் இல்லையா? உதவி கொடுத்துட்டீங்க இல்ல? அப்ப உதவி யார்கிட்ட இருந்து பெறணும்னா 4 நண்பர்கள். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே, 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8, 16 4 லெவல் நான் சொன்னேன் இல்லையா? இதுதான். அப்ப 4 நண்பர்கள்ட்ட இருந்து 1500 1500 6000 ரூபாய் உங்களுக்கு வரும். இதுவும் கால அவகாசத்தின்படி வரும். எவ்வளவு நாள்ல வரும், எப்படி வருங்கிறத பின்னாடி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேங்களா?
சூப்பர். அப்ப பாருங்க நண்பர்களே, இந்த 6000மும் இதுவும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல முதல்ல 2500 ரூபாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அதுவும் அங்க நீங்க சென்ட் கல்ப்ல அனுப்பணும். அனுப்பி முடிச்ச உடனே பிரபஞ்சம் உங்களுக்கு முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்தது இன்னொரு சின்ன டெஸ்ட் வைக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து லட்சங்களை கொடுக்க போகுது, பல லட்சங்களை, எதிர்பார்க்காத லட்சங்களுக்கு லட்சம் கொடுக்க போகுது. அப்ப சின்ன டெஸ்ட் வைக்குமா வைக்காத நண்பர்களே? அப்ப என்னன்னா நல்லா பாருங்க, நீங்க 2500 ரூபாய் நீங்க மனசார உதவி பண்ணீங்க இல்லையா, உதவி பண்ணி முடிச்சோடனே மீதி உள்ள அமௌண்ட் 3500 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுல நான் சொன்னேன் இல்லையா ரீபர்த் ஐடி சிஸ்டமே ஒரு 1000 ரூபாய் ரீபர்த் ஐடி உங்களுக்கு கொடுத்துருது. சூப்பர். அடுத்தது பாருங்க நண்பர்களே, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா. உங்களை வந்து எப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னு அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், என்ன சொல்லி உள்ள கொண்டு வந்தாருன்னு தெரியாது. ஆனா நண்பர்களே, இங்க வந்த இடம் கோவில். கண்டிப்பா நமக்கு அந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுக்க போறது இல்ல, நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்பத்துல யாராவது ஒரு நண்பர் 500 ரூபாய் அவருக்கு அனுப்புவார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப மீதி 2000 ரூபாய இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அடுத்த கிஃப்டா கொடுக்கு. என்ன சார் சொல்றீங்க, 2வது லெவல்ல 2000மா சார்? பாருங்க நண்பர்களே, அப்போ எத்தனை மடங்கு யோசனை பண்ணி பாருங்க. 1000 ரூபாய் உதவி பண்ணிருக்கோம், இங்க 2500 ரூபாய் 2வது லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கும்னா அப்ப டோட்டலா 2500 ரூபாய் நம்ம வாங்கியிருக்கோம். சூப்பர். அடுத்து பாருங்க நண்பர்களே, நம்ம என்ன பண்ணோம், 2500 ரூபாய் மனசார உதவி பண்ணோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணோம், உதவி பெறணும் இல்லையா, 8 நண்பர்கள்ட்ட இருந்து 2500 20,000 வரும் நண்பர்களே. இதுலயும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல 10,000 ரூபாய் யாருக்கு காட்டுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரே நபருக்கு கூட நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும். அதை பத்திலாம் நீங்க வேண்டே பண்ணக்கூடாது. சிஸ்டம் தன் கடமையை கரெக்டா செய்யும். நம்ம யாருக்கு அனுப்பணுமோ ப்ராப்பரா அங்க போன் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு அவரு எடுத்துட்டு ரைட் சார் நீங்க அனுப்புங்க அப்ரூவ் கொடுக்கன்னு சொன்னா மட்டும் நீங்க பண்ணா மட்டும் போதும் நண்பர்களே. அது வந்து உங்களுக்கு அப்ளைன் வந்து உங்களுக்கு அற்புதமா அந்த இதை வந்து உங்களுக்கு விளக்கி எப்படி நீங்க பண்ணுனா எப்படி நீங்க ஜெயிக்கலாங்கிறத அற்புதமா சொல்லுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா 10,000 நீங்க வந்து அனுப்புறீங்க நண்பர்களே, மீதி 10,000த்துல 2000க்கு 2 ரீபை தேடி இந்த சிஸ்டம் கொடுக்குது. உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு 2000, உங்களுக்கு 6000 ரூபாய். என்ன சார் சொல்றீங்க, 3வது லெவல்ல 8500 ரூபாய். யோசனை பண்ணிக்கோங்க, பிக்ஸட் டெபாசிட் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்ப பொறுமை, நிதானம், தொடர் முயற்சி முக்கியம். சூப்பர். அப்ப 8500 ரூபாய் வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்க நம்மளுக்கு எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சது, 3 லெவலும் பண்ணியாச்சு. இனிமே டெஸ்டிங்கே கிடையாது நண்பர்களே. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. 16 நண்பர்கள்ட்ட இருந்து நம்ம ஏற்கனவே 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கோம் இல்லையா, உதவி பண்ணோம் இல்லையா, அப்ப 16 நண்பர்கள்ட்ட இருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சார், 1,60,60,000 ரூபாய் வரும். சார் இதை நான் எதுவும் அனுப்பணுமா சார், எப்படி பாருங்க உங்க மனசு எனக்கு தெரியுது நண்பர்களே. வேண்டாம் நண்பர்களே, அதான் பிரபஞ்சம் அழகா நம்மளுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை கற்பித்து நம்ம அடுத்ததுக்கு லட்சாதிபதிக்கு தகுதிங்கிறத முடிவு பண்ணிட்டு இல்லையா. அப்ப பாருங்க, அந்த 1,60,60,000த்துல 5 ரீபை தேடிய சிஸ்டமே கொடுக்குது. உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு 10,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்பத்துல இருந்து யாராவது நண்பர் மூலமா அவருக்கு போயிடும். உங்களுக்கு 1,45,000 ரூபாய் நண்பர்களே. டோட்டலா பாருங்க, 1,53,000 நான் சொன்னா 153 மடங்கு சார். இதுவும் 7-8 வருஷம் ஆகுமா சார்? விளக்கம் சொல்றேன். பொறுமை, நான் என்ன சொன்னேன், பொறுமை நிதானம் முக்கியம் சொன்னாலே அவங்க மனசுல கேட்கறது எனக்கு புரியுது. பொறுமையா நான் சொல்றேன், வெயிட் பண்ண. சூப்பர் சார், அருமையா இருக்கு சார். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா நண்பர்களே, இதுல வந்து 8 ஐடி உங்களுக்கு ரீபர்த் ஐடி வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்ப பாருங்க, ஒரு ஐடிக்கு 1,53,000னா 8 ஐடிக்கு எவ்வளவுங்க, 8 × 1,53,000 12 லட்சம் ரூபாய். யோசிங்க, இது 8 மடங்கு பெருகிட்டே இருக்கும். சூப்பர் சார், புரியுது சார். இருந்தாலும் சார் என்னுடைய வாய்ஸ் கேக்குதா பயக்கிறேன் சார்? சார் கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது சார். அதுதான் கேட்டேன். தேங்க்யூ. நண்பர்களே பாருங்க, இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஒரு 50% புரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம ஸ்டைல்ல நீங்க எங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார், ஏன்னா நம்ம அதுதானே பாத்துருக்கோம் நண்பர்களே, நம்ம ஸ்டைலுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம நிறைய பாத்துருக்கோம் நண்பர்களே. பாருங்க, அதே இத எவ்வளவு எளிமையா நமக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அந்த 4 லெவல் எப்படி இங்க நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பாருங்க நண்பர்களே. பாருங்க, இது நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி முதல் லெவல் கிடைக்க போகுது நண்பர்களே. நீங்க ஜாயின் பண்ணீங்க, 2 நபர்கள் 1000 அனுப்புனாங்க இல்லையா. அப்ப அனுப்பும் போது நமக்கு எப்படி நம்ம என்ன பண்ணோம், 1,500 அனுப்பணும்ல, அதே மாதிரி உங்களுக்கு 2 நபர்கள் 1000 உங்களுக்கு தரும்போது நண்பர்களே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நமக்கு வந்து அந்த 1,500 ரூபாய் மேல அப்ளைனுக்கு அனுப்புவோம் இல்லையா, 1,500 ரூபாய் நம்மளுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல். அப்ப வந்து நமக்கு வரக்கூடிய அந்த 2,000த்துல 1,500 அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா 2வது லெவலுக்கு. அப்போ முதல் லெவல் ப்ராஃபிட் 500 ரூபாய். அடுத்தது பாருங்க நண்பர்களே, 2வது லெவல்ல நம்ம எப்படி 2 பேர் நமக்கு கீழே வந்தாங்களோ
அதே மாதிரி இது சிஸ்டம் எப்படி சொன்னேன், 2, 4, 8, 16 சொன்னேன் இல்லையா? இதுல பாருங்க 2வது லெவல் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, இந்த 4 பேர்ல இருந்து கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 1500 ரூபாய் கிடைக்கும். எப்படி சார் 4 பேர் வெறும் 4000 தானே சார் வாங்குறாங்க, எப்படி சார் 1500 1000 கொடுப்பாங்க? கேக்குதுல நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 பேர் கீழே 2 நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? நமக்கு எப்படி 2 நண்பர்கள் 2000ல 1500 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த 2 நண்பர்களுக்கும் 4 பேருக்கும் 1500 ரூபாய் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு அந்த அப்ளைன் யாருன்னா நம்ம தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 4 பேர்ல இருந்து 1500 6000 ரூபாய் நம்மளுக்கு வரும். இந்த 6000 நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ரீபர்த் ஐடி ஒண்ணு பண்ணிடுவோம், ஸ்பான்சருக்கு 500 ஆட்டோமேட்டிக்கா போயிடும், நம்மளுக்கு ப்ராஃபிட் 2000 ரூபாய். ஞாபகம் இருக்கா நண்பர்களே? இப்ப புரியுதுங்களா? ரைட். 3வது லெவல் பாருங்க. அதே மாதிரி 2, 4, 8. அப்ப 8 நபர்கள்ட்ட இருந்து 2500 2500 ரூபாய் 20000 நம்மளுக்கு வரணும்ல. அது எப்படி வரும் நண்பர்களே? இதேதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? 4 பேருக்கு கீழே 2 நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா? இங்க 8 பேருக்கு கீழே 16 நண்பர்கள் இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு நண்பருக்கும் 2500 2500 ரூபாய் அங்க கொடுக்கும்போது அதைத்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நண்பர்களும் 8 x 2500 20000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நண்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கீழே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8 வச்சு 8 வேணா 8000 தான் கொடுக்க முடியும். அப்போ கீழே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் சக்தி இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுல ஒருமித்த கருத்தோட இணைஞ்சு செயல்படணும். பெரிய ஒண்ணும் விஷயம் இல்லை நண்பர்களே. பெரிய ஒரு மம்பட்டி பிடிச்சு வெட்டுற வியாபாரமா சொல்லுங்க? ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியா பண்ணிட்டு போலாம். எவ்வளவு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எவ்வளவு ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, தெரிஞ்ச நண்பர்கள் எவ்வளவு இருப்பாங்க. இதை விட முக்கியமான விஷயம் நண்பர்களே, நம்ம எல்லா நெட்வொர்க்ல நிறைய அனுபவம் உள்ள நண்பர்கள். நெட்வொர்க்ல நம்மளால நிறைய பேர் சம்பாதிக்கவும் செஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் இருந்திருப்பாங்க. உண்மை, அது சத்தியம். என்னாலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ என்னுடைய டார்கெட் என்ன? சம்பாதிச்சவங்க இல்ல, யார் முதல்ல நம்மளால பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அவங்கள்ட்ட பொறுமையா நீங்க பேசுங்க. சாங்க வாங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இந்த ஒரு விஷயத்த எனக்காக கேளுங்க. ஒரு ஜூம் மீட்டிங் பாருங்க. நீங்க முழுமையா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலா என்னென்ன நண்பர்களே, நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசும்போது தெரியாத ஒரு நபரை வச்சு பேசும்போது கண்டிப்பா அது கேட்பாங்க. அதுல ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டுனா ஸ்பார்க் ஆயிரும். அதுக்காக தான் ஜூம் மீட்டிங் வாங்க, ஜூம் மீட்டிங் உட்கார வைங்க சொல்றது. எதுக்காக நண்பர்கள்? டீம் ஒர்க் எதுக்காக பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அப்ளைன்ட்ட பேசி இதை சப்போர்ட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்றது எதுக்காக பண்றோம்? இதுக்குதான் நண்பர்களே. அப்ப பாத்தீங்கன்னா 16 நண்பர்களும் அந்த 8 நண்பர்களும் 2500 கொடுப்பாங்க. 20000 ரூபாய் நமக்கு தருவாங்க. 20000 பண்ணிடுவோமா இல்லைங்களா? அப்ப பண்ணி போக நமக்கு என்ன நடக்கும்? ரீபத்துக்கு 2000, ஸ்பான்சருக்கு 2000, நமக்கு 6000 ரூபாய் ப்ராஃபிட். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா? அப்போ நிதானம், பொறுமை, தொடர் முயற்சி முக்கியம். ஏன்னா நம்ம லைஃபே மாறப்போகுதுங்க. அப்போ பொறுமை கண்டிப்பா வேணும். அடுத்து பாருங்க 4வது லெவல்ல நண்பர்களே, இந்த 16 நண்பர்களுக்கு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, 32 பேர் வரணும். இந்த 32 பேர் சேர்ந்த 16 நண்பர்களுக்கு 10,000 10,000 கொடுப்பாங்க. 1,60,000 ரூபாய். இந்த 1,60,000 அவங்க 10,000 10,000 நமக்கு அனுப்புவாங்க. அந்த 20,000த்துல அந்த 10,000த்துல தான் 16 நண்பர்கள்ட்ட இருந்து 10,000 10,000 1,60,000 நமக்கு கிடைக்கும். பாயிண்ட் புரியுதுங்க இல்லையா? 16 பேரும் புரிஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கையில அடுத்த ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லி ஆரம்பிச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, சார் ஸ்பான்சர் ஒரு 500, ஸ்பான்சர் ஒரு 2000, ஸ்பான்சர் 10,000 இப்படின்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார் அர்த்தம்? நீங்க சொல்றது எனக்கு கேட்கு நண்பர்களே. அதை பத்தி அடுத்தது இங்க பாருங்க நண்பர்களே. இது வந்து ரேங்க், நமக்கு ஒரு ப்ரமோஷனும் கொடுத்து, ப்ரமோஷன் மட்டுமே, அதாவது அல்வான்னு எழுதுனா இனிக்காத நண்பர்களை, சாப்பிட்டா தான் இனிக்கும். அதே மாதிரி இங்க வெறும் ப்ரமோஷன் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்சருடைய பவர் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ப பாருங்க நண்பர்களே, சிஸ்டம் ப்ரமோட்டர்னு சொல்லி நீங்க இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை 12 நண்பர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். சார் என்ன சார் 12 சொல்றீங்க? நான் எவ்வளவு பேருக்கு கொடுப்பேன் சார். வெரி குட். பொறுமையா செய்யுங்க. ஏன் நீங்க அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றேன்னா நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட முதல்ல நீங்க புரியணும். 1க்கு 2 ஜூம் மீட்டிங் வாங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்க கத்து கொடுக்கணும். அப்ப முழுமையா தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல ஈடுபாடு வரும் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியா ஒரு 21 நாள் 48 நாள் நீங்க செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிரும். இதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விதி நண்பர்களே. இந்த விதியை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா நம்ம லைஃப்ல கண்டிப்பா இங்க டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நண்பர்கள் புதிய நண்பர்களை இங்க உட்கார வைங்க. நீங்க பேச வேண்டாம். இதுல வந்த புதிய இன்னைக்கு இணையக்கூடிய நண்பர்கள் பேச வேண்டாம். நண்பர்களுக்கு உட்கார வைங்க.
நைட் 8 மணிங்கிறது அருமையான டைம், எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். ரிலாக்ஸா வீட்டுல உட்காந்து அருமையா பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒவ்வொரு நண்பர்கிட்ட இருந்து 12,500 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா 4 லெவல்ல. அப்போ 12 into 12,500 1,50,000 ரூபாய். சூப்பர் சார். 1,50,000 ஒரு தடவை தான் வருமா சார்? நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இது 8 மடங்கு பெருகிட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்ப பாருங்க, 1,50,000 உங்களுக்கு ஒரு தடவை இல்ல, அது 8 மடங்கு பெருக்கும் போது 12 லட்சமா மாறும். சார் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா சார்? இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே சார். பாருங்க நண்பர்களே, இங்க உங்களுக்கு மந்த் வைஸா டிவைட் பண்ணி சொல்றேன். நண்பர்களே பாருங்க, நீங்க 12 நண்பர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. 2வது லெவல்ல 500 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னா இல்லையா, 3வது லெவல்ல 2,000 கிடைக்குன்னு சொன்னா இல்லையா, 4வது லெவல்ல 10,000 கிடைக்குன்னு சொன்னா இல்லையா. அப்போ இது நம்மளுடைய தொடர் முயற்சியில கிடைக்கக்கூடிய வருமானம். குயிக்கா எடுக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும், தந்தே ஆகும். அப்போ இப்படி ஒரு அற்புதமான விஷயம், அது நான் ஒர்க்கிங், அது வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணாதான் அந்த நான் ஒர்க்கிங்கும் ஸ்பீடா வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சூப்பர். அப்ப பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ண உடனே அன்னைக்கே 2 நண்பர்கள் 3 நண்பர்கள்ட்ட நீங்க ஜூம் மீட்டிங் உட்கார வச்சு ஒரு வாரத்திலே 12 பேரை கொண்டு வந்துடலாமா? கொண்டு வர முடியாது நண்பர்கள், சாதாரணமா முடியும். நான் ஒரே நாள்ல 17 நண்பர்களை கொண்டு வந்தேன். ஓகேங்களா? முடியும் நினைச்சா முடியும். நம்மால் முடியாது யாராலும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாதது, யாராலும் முடியாது நம்மால் முடியும். இந்த ஒரு தாரக மந்திரத்தை மைண்ட்ல வைங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த 12 பேர்ட்ட இருந்தோம் நீங்க இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு 12 பேரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2வது லெவல் 500 ரூபாய் வரும் இல்லையா, உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு 2வது லெவல்ல உங்களுக்கு வருதோ அதே மாதிரி நண்பர்களே, நீங்க 12 நண்பர்களை அறிமுகப்படுத்துனீங்களா, அந்த 12 நண்பர்கள்ட்ட இருந்தோம் அடுத்த ஒரு வாரத்துல 500 6,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு அங்க 2வது லெவல்ல 2,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா 12 நபரை அறிமுகப்படுத்துறதுனால 6,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த 2வது லெவல் முடிஞ்சு 3வது லெவல்ல உங்களுக்கு அதே மாதிரி நீங்க 3வது லெவல் வரும்போது உங்க 12 பேரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல வருவாங்களா இல்லைங்களா? அங்க உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும், இங்க 24,000 ரூபாய் கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 3வது பாத்தீங்கன்னா 4வது லெவல்ல 12 நண்பர்கள் இருந்து 10,000 ரூபாய் கிடைக்கும். பண்ணிட்டு இருக்கேன் சார், அது குடும்பத்தை ஓட்டுறது கரெக்டா இருக்கு சார், எனக்கு பட்ஜெட்ல துண்டு விழுது சார், ஒரு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் சார், இப்படிங்கிற மனப்பான்மையோட தான் நம்ம இங்க வந்திருப்போம். ஏன்னா இங்க லட்சங்கள் வரும் கோடிகள் வரலாம் நம்ம நம்பவே மாட்டோம். ஏன்னா நான் நம்பல, அதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க. தன்னை போல் பிறரை நினைங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய இலக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கோம்ல. அப்ப ஒரு 12 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர் முயற்சியா நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல தொடர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா போதும் நண்பர்களே. இங்க பாருங்க, மாசம் 12,500 ரூபாய் சாலிடா ஒரு 12 நண்பரை அறிமுகப்படுத்தி வெயிட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர்ல மாசம் 12,000 1,50,000 ரூபாய் டிவைடட் பை 12 மாசம் போட்டீங்கன்னா 12,500 ரூபாய் ஈஸியா 24 நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அடுத்து பாருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா, ரீபர்த்துன்னு சொன்ன பாத்தீங்களா நண்பர்களே, வெறும் 12 நண்பர்கள் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா இங்க நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது பாருங்க, ஒவ்வொரு 12 நபர்களுக்கும் 8 ரீபர்த் ஐடி உங்களை மாதிரி வருமா வராதுங்களா? அப்போ நல்லா பாருங்க நண்பர்களே, 12 into 8 96. இதே மாதிரி அதே 12 நண்பர்கள் தான் அதே உங்களுக்கு 2வது லெவல் வரும்போது அதே மாதிரி அவருக்கும் வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு 96 ஐடியில இருந்து யாரு நீங்க அறிமுகப்படுத்த நண்பருக்கு 96 ஐடியா மாறிடும் இல்லையா? அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, 96 into 500 48,000 ரூபாய். 2வது லெவல்ல 1,92,000. 3வது லெவல்ல டோட்டலா பார்த்தா 12 லட்சம் ரூபாய். நண்பர்களை இதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க, நான் சொல்றது அதிகமா சொல்றேன், 2 வருஷம் எடுத்துக்கோங்க. அப்ப டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா மாசம் 50,000 ரூபாய். இங்க மாசம் 12,500 அடுத்து 50,000 மாறிட்டா இல்லையான்னு பாருங்க, எப்படி மாறுது பாருங்க, கால்குலேஷனை பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, பொறுமை நிதானமா தொடர் முயற்சியா இருந்தா இங்கேயும் 8 மடங்கு மாறுமா மாறாதுங்களா? அப்ப அதுக்கு ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அதிகமா தான் சொல்றேன், 3 வருஷம் வச்சுக்கோங்க. அப்ப கணக்கு பண்ணுங்க, 768 ஐடி வருமா வராதா? இது எப்படி சார் வரும், நான் எப்படி சார் நம்புறது? எனக்கு வந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எல்லாமே லைவ் தான். இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்கேயே 768 into 500 கணக்கு பண்ணி பாருங்க, டோட்டலா 96 லட்சம் ரூபாய். மந்த்லியா டிவைட் பண்ணா 2,70,000 ரூபாய் பெர் மந்த். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலெக்டருக்கு கூட இந்த சம்பளம் இல்ல. கலெக்டருக்கு 1,30,000 1,40,000 ஸ்டார்டிங்ல. அவர் 5 வருஷம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வாங்க முடியும். இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்,
நம்ம அற்புதமா 4 பேருக்கு உதவி பண்ணோம். அந்த உதவி எப்படி பண்ணணுங்கிற அடுத்தவங்களுக்கு கத்து கொடுத்தோம். இவ்வளவுதான் நம்ம பண்ணோம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம். ஸ்மார்ட் ஒர்க் எவர் சக்சஸ். புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாருங்க நண்பர்களே, சூப்பரா இருக்கா சார்? 12 நண்பர்கள் எப்படி விசுரூபமா எடுத்து உங்களுக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் சொன்ன தெரியுமா, பி யுவர் ஓன் பாஸ். நீங்க முதலாளின்னு சொன்னல, இந்த இடத்துல யோசிங்க. 768 ஐடி உங்களுக்கு வருதுன்னா என்ன செய்யணும் நண்பர்களே? நீங்க உங்களால 768 ஐடி நம்மளால பார்க்க முடியுமா? சோ இதுக்காகத்தான் நம்ம வந்து ஒரு 5 நண்பர்களை நீங்க வேலைக்கு வச்சு கூட ஃபியூச்சர்ல நம்ம வந்து பணத்தை வந்து ரெகுலரா வாங்குற அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். 12 நண்பர்களா சார்? நான் எவ்வளவு நாள் கொடுப்பேன் சார்? நண்பர்களே பாருங்க, 24 நண்பர்களை கொடுத்தா பெர் மந்த் அப்படி 25,000 மாறுது. புரிஞ்சு 8 மடங்கா மாறும்போது மாசம் 10,80,000 ரூபாய். ஜஸ்ட் 48 பேரை கொடுத்து வெறும் ஒரு 5 வருஷம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணலாம். சத்தியம், இது ப்ரோக்ராம். சிஸ்டம் தன் கடமையை செய்யும். நம்ம பொறுமையா அங்க இருக்கணும். நண்பர்களே, ஒரு சின்ன விஷயத்தை நம்மளுக்காக பகிர்ந்துக்கிறேன். நண்பர்களே பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்ப்போம், ஏதாவது தொழில் பண்றோம். நண்பா பாருங்க, நம்ம வருஷம் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எவ்வளவு நண்பர்களை சேமிச்சு வச்சிருக்கோம். எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள் மாசம் வருஷம் நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம். நண்பர்களே கணக்கு பண்ணி பாருங்க. தயவு செய்து நான் எனக்கு சேர்த்து சொல்றேன். அப்போ பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம பணத்தை சேமிச்சு வச்சிருக்கோமா, வருஷம் கடனை சேமிச்சு வச்சிருக்கோமா? சத்தியமா கடன் தான் இருக்கு. என்ன காரணம்னா நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூல் தொடங்கும் போது அது ஒரு பிள்ளையா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். 2 பிள்ளையா இருக்கும் போது 1 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கணும். நம்ம வாங்குற சம்பளம் கைக்கு வாய்க்கு தானே. நண்பர்களே 3 டைப், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ். நம்மள மாதிரி மிடில் கிளாஸா பிறக்கவே கூடாது நண்பர்கள். 2 பக்கம் மத்தளத்துக்கு அடி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிரபஞ்சம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கொடுத்ததுதான் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்ங்கிறத மனசுல வச்சுட்டு தயவு செய்து தவம் மாதிரி பண்ணுங்க நண்பர்களே. ஒரு 48 நாள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட், பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. இது நமக்கு இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள பலன் நம்மளுக்கு வந்தே தீரும் நண்பர்கள். சூப்பர். இது வந்து ஃபுல்லாவே ஸ்பான்சர்ல சொன்னேன் சார். நான் வந்து 1 லட்சம் முதல் ஜாயின் பண்ணேன் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல 1,50,000 வந்தது சார். அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? நான் சொன்னேன் இல்லையா நண்பர்களே, இங்கேயும் பாருங்க, அது 8 மடங்கா பெருகும் சொன்னோம் இல்லையா? அப்ப 8 மடங்கா பெருகும் போது உங்களுக்கு பாருங்க 12,24,000 ரூபாய். அதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க. அப்ப மாசம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50,000 ரூபாய். இது நான் ஒர்க்கிங். இங்க நீங்க வேலையை பார்த்தா போதும், அது சிஸ்டம் தன் கடமையை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க 8 மடங்கா 64 மாறும். இந்த இடத்துலதான் நான் சொன்னேன், ஒரு ஆபீஸ் மாதிரி நீங்க போட்டே ஆகணும். ஏன்னா 64 512 ஐடியா நீங்க எப்படி பாப்பீங்க? நண்பர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது வேற லெவலு. 10ஓட 11 நினைக்காதீங்க தயவு செய்து நண்பர்களே. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு பணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்க போது. பொறுமையா இருந்தா, தொடர் முயற்சி இருந்தா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த ப்ராஜெக்ட எடுத்துட்டு போனா இதுல ப்ராஜெக்ட் இருக்கும் நண்பர்களே. இது காலகாலத்துக்கு இருக்கும். நம்ம இருக்கமா, நம்ம மனசார இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன அப்படிங்கிறத செயல்படுங்க நண்பர்களே. பாருங்க, இவ்வளவு தூரம் நான் சொன்னேன். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய இதை நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. எதையுமே நம்ம வந்து சொல்றதானே செய்யணும். இங்க பாருங்க நண்பர்களே, நான் வந்து பாத்தீங்கன்னா 7/5 மே 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். பாருங்க, இதுவரை 37 நண்பர்களை நேரடியா அறிமுகப்படுத்தி 37 நண்பர்களும் என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த ரீபர்த் ஐடின்னு ஒண்ணு சொன்ன தெரியுமா சார்? 800 மாறும், 512 மாறும் சொன்ன இல்லையா? அது எப்படி சார் சாத்தியம் உங்க மைண்ட்ல தோணும் இல்லையா? இங்க பாருங்க நண்பர்களே, இந்த 37 நண்பர்களும் சேர்ந்து எனக்கு 105 ரீபர்த் ஐடி வந்திருக்கு. நண்பர்களே, நீங்க பேனா இருந்தா கால்குலேட்டர் இருந்தா அடிச்சு பாருங்க. 105 ஐடியும் அடுத்த வருஷம் ஒவ்வொரு ஐடிக்கும் 8 ரீபர்த் வருமா வராதா? ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் வச்சுக்கோங்க. அப்ப 100 × 8 800 ஐடி, 800 × 12,500. நான் சொல்றது ஸ்பான்சர் இன்கம். இது நான் ஒர்க்கிங் சொல்லல, என்னுடைய உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்ப இந்த 800 × 12,500 சத்தியமா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி பாத்துக்கோங்க. கோடிகள் தான், 1 கோடி. இது உண்மை, இது உழைப்பு, என்னுடைய உழைப்பு கோடி நான் சொல்லலாம்.
நான் ஒர்க்கிங்ல கோடி வரும் நான் சொல்ல மாட்டேன். அது பொறுமை தான் வேணுங்க. இங்க என்னுடைய உழைப்பு. அப்ப இதே இது 37 போட்டிருக்கேன். இன்னும் நண்பர்கள் இதுல 50 100ன்னு அறிமுகப்படுத்தும் போது என்ன நடக்கும் நண்பர்களே? இந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு நம்ம செயல்படுவோம் நண்பர்களே. அது நமக்கு வரக்கூடியது, நம்ம வேலை செய்யாம வரக்கூடியது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கல்ல கீதையில. அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன் பலனை எதிர்பார்க்காதன்னா பலன் வந்தே தீரும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா நண்பர்களே? சூப்பர். அப்ப பாருங்க, இந்த 37 நண்பர்கள் மூலமா எனக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? நான் சொன்னேன்ல 12,500 12,000. இங்க பாருங்க நண்பர்களே, 89,500 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு ஸ்பான்சர் இன்கம். யோசனை பண்ணுங்க. ஜஸ்ட் 50 டேஸ்ல 90,000 ரூபான்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. எவ்வளவுன்னு கணக்கு பண்ணுங்க. இது வந்துகிட்டே இருக்குமா நிக்குமா? ஏன்னா நம்ம விதைய விதைச்சாச்சு, அங்க மரமாவும் முளைக்க ஆரம்பிச்சாச்சு. பொறுமையா இருந்தோம்னா காய்களையும் கனிகளையும் நம்ம பறிச்சு பெரிய லெவல்ல நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான் நம்முடைய PPS ஸ்பீட்காஸ்ட். ரைட் சார், இவ்வளவு அற்புதமா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். எப்ப சார் எனக்கு நான் ஜாயின் பண்றேன் சார்? எல்லாம் நல்லதுதான் சார். எனக்கு எப்ப சார் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்? எனக்கு எப்ப சார் 2வது லெவல் கிடைக்கும்? எனக்கு எப்ப சார் 4வது லெவல் கிடைக்கும்? இப்படி எல்லாம் நீங்க கேக்குறீங்களா நண்பர்களே? நான் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இது நம்ம எல்லாம் இணைஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம்னு. அப்ப நம்ம எல்லாரும் இணைஞ்சு குயிக்கா இன்கம் வேணும். நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன், அதை நம்ம கடைபிடிச்சா 6 மாசத்துல நம்ம பாத்தீங்கன்னா 1,53,000 ஒவ்வொருத்தரையும் ஏர்ன் பண்ணலாம். சார் என்ன சார் சொன்னீங்க? ரொம்ப உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணா 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது, இங்க 6 மாசத்துல 1,53,000 183 மடங்கா? எஸ், பொறுமை நிதானம் முக்கிய நண்பர்களை பாருங்க. இப்போதைக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் மூலமா தினம் நண்பர்கள் ஒரு 150ல இருந்து 200 நண்பர்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமா நமக்கு 4வது லெவல் நீங்க அன்னைக்கு இணையும் போது கணக்கு பண்ணிக்கோங்க, 14 மாசத்துல நம்மளுக்கு 1,53,000 ரூபாய் கிடைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில. இதே இது 300 to 400 நண்பர்கள் தினமும் இணையும் போது, புது நண்பர்கள் வரும்போது என்ன நடக்கும் நண்பர்களே? டைம் குறையும். 10 மாசத்துல உங்களுக்கு 4வது லெவல் கிடைக்கும். 500 to 600 நண்பர்கள் வரும்போது 8 மாசத்துல வரும். இதைத்தான் நான் சொன்னேன், 1000 நண்பர்கள் வரும்போது 6 மாசத்திற்கு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அப்போ அடுத்த கேள்வி வரும், சார் எல்லாம் ரைட்டு சார், 50 நாள் சொன்னீங்க, எவ்வளவு நண்பர்கள் சார் வந்திருக்காங்க? நண்பர்களை பாருங்க, இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம பொதுநல நோக்கோட செயல்பட்டா இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு நண்பர்களை உள்ள இணைச்சுக்கிட்டே இருக்குங்கிறத பாருங்க நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா 17,000 ஐடி வந்திருக்கு. இதுல இந்த ரீபர்த் சொன்ன பாத்தீங்களா நண்பர்களே? இதுல ஒரிஜினல் ஐடி பாத்தீங்கன்னா 14,500, ரீபர்த் மட்டுமே 2,500 ஐடி நண்பர்களே. ஆளே சேர்க்கல. 14,500 நண்பர்களும் அந்த ரீபர்த் மூலமா 2,500 ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு எப்படி 37 நண்பர்கள் 105 ரீபர்த் ஐடி வந்ததோ, நோட் பாயிண்ட். அப்ப 2,500 ரீபர்த் ஐடி வந்திருக்குன்னா ஆவரேஜா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, 16% இந்த ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்கள்ட்ட தாழ்மையா ஒண்ணு கேட்டுக்கிறேன், நம்ம எல்லாரும் இணைஞ்சு 1,00,000 ஐடியா கொண்டு வந்தால் இங்க ஒரு மேஜிக் நடக்கும். சங்கர் சார் அற்புதமா சொன்னாங்க, 1,00,000 ஐடியா கொண்டு வந்தால் 50 to 60% இங்க இன்க்ரீஸ் ஆகும். 50,000 ஐடி ரீபர்த் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. யோசிங்க, சாதாரண விஷயம் இல்ல இது, மேத்தமெட்டிக். இந்த கால்குலேஷன் நடந்தே தீரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் கையில இருக்குன்னா நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஏன் 1000 ஐடியா கொண்டு வரக்கூடாது? அடுத்ததும் பாருங்க, நமக்கு பிரபஞ்சம் அடுத்து இன்னொரு சப்போர்ட் பண்ணுது. அது என்னங்க அடுத்தது சொல்றேன். அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா, சார் எல்லாம் சரிதான் சார், ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க சார், செகண்ட் லெவல்ல எவ்வளவு சார் ஏர்ன் பண்ணிருக்காங்க? நண்பர்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 8,500 நண்பர்கள் 500 ரூபாய் அவங்க உதவி பண்ணதுல பாதி பணம் வாங்கியிருக்காங்க. 8,500 நண்பர்கள் குறுகிய காலத்துல 50 நாள்ல எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. 2வது லெவல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2,100 நண்பர்கள் 2வது லெவல் 2,000 வாங்கியிருக்காங்க நண்பர்களே. 3வது லெவல் 260 நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. 4வது லெவல் 18 நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. நண்பர்களே இது எல்லாமே ரிக்கார்டிக்கல். சங்கர் சார் ஓப்பனா காட்டுவார், நீங்க காலையில வந்து பாருங்க 4:30 மீட்டிங்க்கு. ரைட் சார், சூப்பரா இருக்கு சார், என்ன சார் இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் சார் கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது நண்பர்களே. சோ பொறுமையா இருந்தோம்னா இங்க வெற்றி நிச்சயம். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் சொன்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட் சார், இன்னொரு விஷயமும் இருக்கு சார். நீங்க 3 பேருக்கு இப்ப உதவி பண்றது அது கூட பண்ண வேண்டாம்னு ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த விஷயத்தை தான், அந்த சூட்சமத்தை தான் இப்ப சொல்ல போறேன். சங்கர் சார் நேற்று தெளிவா சொன்னாங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நியூ கோடிங் ஒரு 10ல இருந்து 12 நாள்ல வரப்போகுது. அங்க என்னன்னா நண்பர்களே, ஒரே ஒரு முறை நீங்க 1000 ரூபாய் உதவி பண்ணா போதும். மீதி இங்க 3 முறை உதவி பண்ணீங்க இல்லையா, அது பண்ணாம சிஸ்டமே நீங்க வாங்கி யாருக்கு அனுப்புனீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் சிஸ்டமே பண்ணி நீங்க யாருக்கு அனுப்பணுமோ அதையும் சிஸ்டமே அனுப்பிடுது. சார் என்ன சார் சொல்றீங்க, நோகாம நொங்குதிங்கிற மாதிரி இருக்கா சார்? எஸ் நண்பர்களே, பாருங்க அப்ப எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட நம்ம மக்களுக்கு இன்னும் கொடுத்தா எளிமையா இருக்கு. இது நிறைய நண்பர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லைஃப் மாறாதான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இன்னும் எளிமையா கொடுக்கணும், வேலையில டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோட தான் இன்னொரு 10 நாள்ல வரப்போகுது நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நண்பர்களை. இப்போ 1024 ஐடி வந்தால் ஒரு நபர் 1,53,000 வாங்கிட்டு வெளியே போறாரு, போயிட்டு இருக்கிறாரு. நானும் வாங்கியிருக்கேன், இறைவனால எனக்கு இந்த வாய்ப்பை திரு ராமலிங்கம் சார் எனக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா, வாய்ப்புகள் தெய்வம் மனித ரூபாமாங்க இல்லையா, இதுதான் நண்பர்களே. நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்கீங்கன்னா யாராவது ஒரு நபர் சொல்லிதான் அந்த வேலையில இருப்பீங்க, இது சத்தியமான உண்மை. அப்ப அந்த விஷயம் தான் எனக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னக்கூட்டி. ஏன்னா நான் உங்களை விட ரொம்ப அடிபட்டுட்டேன், நொந்து நூலாகி இத்து. ஏன்னா 53 வயசு ஆகுது, என்னென்ன படணுமோ என்ன கேவலப்படணுமோ அவ்வளவு பட்டாச்சு. அப்ப பிரபஞ்சமே பார்த்துட்டு உங்களுக்கு முன்னக்கூட்டி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு கொஞ்சம் நான் சீனியர், அவ்வளவுதான் இந்த விஷயத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அப்ப பாத்தீங்கன்னா 1024 ஐடி வந்தா அங்க ஒரு நபர் வெளியே போறது. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அடுத்த கோடிங்ல என்ன பண்ணுனா, நல்லா கேளுங்க நண்பர்களே, 1200 நண்பர்கள் வந்தால் போக நீங்க யாருக்கும் சென்டுகள் போய் அனுப்ப வேண்டாம். பணம் வந்தா ரிசீவ் மட்டும் பண்ண போறீங்க. 2வது லெவல் 500, 3வது லெவல் 2000, 4வது லெவல் 1,85,000. என்ன சார் சொல்றீங்க? சார் நான் 500ல 1000 பேர்னா உள்ள கொண்டு வருவேன் சார். சொல்றது புரியுது. இதை செய்யணும் நண்பர்களே. வெற்றியின் சொல் செயல் மட்டும்தான், வாயால சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டிட்டு நிக்கணும் நண்பர்களே. ரைட். அப்ப பாருங்க, இப்படி ஒரு அற்புதமான திட்டம் கொடுத்துருக்குல்ல. இந்த திட்டத்துக்கு மனிதரை மட்டும் நம்பல இந்த சிஸ்டம், இந்த வடிவமைச்சவங்க நம்மள மட்டுமே நம்பல. இங்க அடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, எந்த காலத்துல எந்த பிசினஸ் பண்ணா ஜெயிக்கணும் இருக்கு. ஏன்னா காலத்துக்கும் அப்டேட் ஆகல. அடுத்து சாம்சங் வந்துட்டான், ஏன்னா டச் போனை பத்தி அவன் அசால்ட்டா நினைச்சிட்டான். அதே மாதிரி நண்பர்களே, நம்ம அப்டேஷன் கிரிப்டோ பத்தி தெரிந்தே ஆகணும். கவர்மெண்ட்ல அத முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிதான் நாளில் நண்பர்களே, ஆகஸ்ட் 15. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, அந்த கிரிப்டோக்குள்ள நீங்க நண்பர்களை நேரடியா அறிமுகப்படுத்திருக்கணும். முதல்ல வச்சிருந்தோம். இதுல கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதுனால சார் என்ன சார் சொல்றீங்க? நான் நீங்க உள்ள கொண்டு போதும், இங்க ஆள் சேர்க்கிற கூட்டம் தேவைகளுக்கே கோடி ரூபாய் போட்டா 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு எவ்வளவு குட்டிக்காரன் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இங்க நம்ம லைஃப் மாறுதுங்கிறது ஒரு 1000 ரூபாய் இப்படி ஒரு மேஜிக் இருக்குங்கிறது நீங்க இன்னைக்கு பாத்துட்டீங்க இல்லையா? அப்ப நம்மளுக்கு பொறுமை இருந்தாங்க ஜெயிக்கிறாங்க, தெரியுதா இல்லையா? நண்பர்கள் உள்ள கொண்டு வந்துகிட்டே இருங்க. அடுத்தது நீங்க வேலையே செய்யாட்டாலும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்கள். அப்படிதான் எனக்கு நடந்துருக்கு இந்த இறைவனர்களால். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஸ்பீடு கிரிப்டோல சரி, இதுல என்ன சார் நடக்கு, என்ன சார் டிஃபரெண்ட்? இது ஜெட் வேகத்துல போகும் நண்பர்களே. எப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஸ்பீடு கேஷ்ல 1200 பழைய இது இப்போ உள்ள ட்ரெண்டேஜ் 1024 ஐடி வந்தால் ஒரு நபர் வெளியே போவார்னு சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க நண்பர்களே, அங்க 4 லெவல், இங்க 2 லெவல். என்ன சார் சொல்றீங்க? வர வர டப் பண்ணுவாங்க சார் பணத்தை. இங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அங்க புடுங்குவாங்க சார். இங்க நீங்க என்ன சார் இன்னும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? கேக்குதுங்களா?
ரைட். இங்க 2 லெவல். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, அங்க 1024 ஐடி வந்தா தான் ஒரு நபர் வெளியே போறாங்க இல்லையா? இங்க 120 நண்பர்கள் உள்ள வந்தாலே போதும், நீங்க 1,50,000 ரூபாய் சர்வ சாதாரணமா இங்க எடுக்கலாம் நண்பர்களே. அதோட மட்டுமா, அங்க 4 லெவல்ல 8 ரீபர்த் ஐடி கிடைச்சது. இங்க 2 லெவல்ல 5 ரீபர்த் ஐடி. அடுத்து இன்னொரு சொன்ன தெரியுமா, ரீபர்த்துக்கு கிடைச்சிட்டு இருக்குல்ல, அது இன்னொரு சப்போர்ட். நம்ம நண்பர்களே பாருங்க, நம்மளுடைய தாய் வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ்பி கேஷ். அதுக்குள்ள எத்தனை அமைப்புகள் உள்ள வந்தாலும் அந்த தாய் வீடு நல்லா இருந்தா தான் அடுத்த கட்டம். நம்ம தாயை நல்லா கவனிச்சாதான் நம்ம இந்த தான் பாத்தீங்கன்னா இங்க 5 ஹெல்பிங் ஐடி உள்ள போகுது நண்பர்களே. எதுக்கு? பிபிஎஸ்பி கேஷ். இங்க ஒரு நபர் 2 பிபிஎஸ்பி கேஷ்க்கு அது பணம் வருமா சார்? இல்ல, அது சப்போர்ட்டிங் ஐடி. ஒன்லி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள பூஸ்டப் கீழே உட்கார்ந்தா பூஸ்டப் பண்ண போகுது. இது ஒரு நபர் வந்தாலே 5 ஐடினா, அப்ப இங்க இருந்து எவ்வளவு ஐடி அங்க சப்போர்ட்டா போகும்? இது போக நம்ம எவ்வளவு சப்போர்ட் அங்க கொடுக்குறோம் ரீபர்த் ஐடி கால்குலேட் பண்ணுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 1 ஸ்பீடுக்கு கிரிப்டோ மட்டும் இல்ல நண்பர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, எம்பவர் சொல்யூஷன். என்ன சார் அது? நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இல்ல வேணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். 30 லட்சமோ 40 லட்சமோ 50 லட்சமோ கண்டிப்பா ஒரு வீடுங்கிறது ஒரு 40-50 லட்சம் ரூபாய் இருந்தாதான் அது வீடா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோட நண்பர்களே பாருங்க, இந்த 2 லெவல்ல அடுத்து அவங்க தொலைநோக்கு பார்வையை பாருங்க. நமக்காக அங்க ஒரு டீம் வச்சு அங்க வீடே கட்டி கொடுக்காங்க நண்பர்களே. நீங்க எங்க ஏன்னா நம்ம குடும்பம்ல, நம்ம குடும்பத்துக்காக ஆரம்பிச்சுட்டாங்க நண்பர்களே. இங்கேயும் உள்ள ஐடி இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பிச்ச நண்பர்கள் அதே மாதிரிதான் இங்க இருந்து ஐடியும் ஸ்பீடு காசுக்கு சப்போர்ட், தாய் ஸ்பீடுக்கு சப்போர்ட் ஆக போகுது 3வது ப்ராஜெக்ட்ல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இன்னொரு அடுத்த வருஷம் 2 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி மைக்ரோ பைனான்ஸ் ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த வாரத்துல இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எத்தனை பேர் இங்க வந்திருக்க நண்பர்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க உங்களுக்கு பிரம்மமுகூர்த்தத்துல ஏன் பிரம்மமுகூர்த்தம் செலக்ட் பண்ணாங்க? அப்ப படிச்சாதான் மனசுல நிக்கும். ஒரு தடவை படிச்சா 1000 தடவை மனசுல பட்ட அனுபவம் தான். புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல் இன் என்ரிச் ஃபைனல். நண்பர்களே பாருங்க, இதுதான் அற்புதமான ஒரு நெட்வொர்க். இப்ப பொறுமை அவசியம். டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நண்பர்களே பாருங்க, ₹1000 நீங்க அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரு உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணி தருவாரு. ஆக்டிவ் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? இப்படிதான் ₹1000 நீங்க அனுப்பும் போது இந்த இடத்துல யாருக்கு அனுப்புறீங்க அனுப்பும் போது உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாரு.
அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நண்பர்கள்ட்ட இருந்து 1000 ரூபாய் வரும் இல்லையா, அதுல 750 ரூபாய் நீங்க பண்ணுவீங்க இல்லையா, பண்ணும்போது இந்த மாதிரி தான் காட்டும் நண்பர்களே. அதை நீங்க அவருக்கு கால் பண்ணும்போது அவரு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? வெயிட்டிங் ஃபார் சம் டைம்னா வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட வாங்கின உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாரு, நீங்க அப்போ பணத்தை அனுப்பிக்கலாம். ஓகேங்களா நண்பர்களே? கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நண்பர்களே பாருங்க, டைம் இங்க முக்கியம் இல்ல, என்ன கிடைச்சது இங்க வந்தா நம்ம லைஃப் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுதா, அதை மட்டும் உங்க மைண்ட்ல வைங்க நண்பர்களே. சோ அற்புதமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே. நான் சக்சஸ் பண்ணிட்டு இந்த பாதையில போனா நான் சக்சஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்க நண்பர்களே. வாங்க, முடிவு பண்ணாங்க. வாய்ப்புகள் வருது நம்ம கையில இல்ல, அது இறைவனுடைய கையில, அதை பயன்படுத்து நம்ம கையில இருக்கு. நாங்க சக்சஸ் பண்ணிட்டோம், அந்த வழிக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறோம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனே முடிவெடுங்க. நாளை காலைல 6 மணிக்கு சைட் ஓபன் ஆகும், இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம். தேங்க்யூ. ஜெய். நன்றி 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 சார், ராஜா சார். உண்மையிலே ஒரு பணமழையில எல்லாரையும் நனைய வச்சிட்டீங்க. உண்மையிலே அப்படிதான் இருந்தது. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது லட்சம் கோடி பயங்கரமா, அதாவது எங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆன ஒரு சந்தோஷத்தை எல்லாருமே நாங்க ஃபீல் பண்ண முடிஞ்சது. எல்லாருமே இந்த மீட்டிங்ல அந்த மனசு இருந்ததுன்றதை விட நமக்கு உடனே பேப்பர் பேனாவை எடுத்துட்டு அவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எத்தனை டைரக்ட் கொடுக்கலாம், நமக்கு முதல் மாசம் எவ்வளவு வரும், 2வது மாசம் எவ்வளவு, 2வது வருஷம் எவ்வளவு வரும், 3வது வருஷம் எவ்வளவு வரும் அப்படின்றத ஒரு 5 இயர்ஸுக்கு எல்லாருமே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய திட்ட விளக்கம்